வாங்க ரூப் கைலிங் பார்க்கலாம். 100னா 50, 50னா 100. அது டபுள் எடுத்துட்டோன்னா ஹேண்ட்லிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பேகு, பின்னு, பாக்ஸ் இந்த மாதிரி இதில் காயிலிங் பண்ணுறது. இப்போ மிடில் கண்டுபிடிச்சிட்டோம். மிடில் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ரோப்புக்குள்ளே மிங்கிள் பண்ணோன்னா ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம எடுத்து ஒரு நாட்டு போடுறோம். ஒரு ஃபிகர் 8, ஃபிகர் 9 ஏதோ ஒரு நாட்டு போட்டு அந்த நாட்டு போட்டு திருப்பி நான் பேக்கில் போட்டோன்னா ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ பேக் காயிலிங் பின்னில் எதில் காயிலிங் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த மிடில் ரோப்பை வந்து வெளியே விட்டுட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் உள்ளே காயிலிங் பண்ணுறோம். பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எண்டு வரும்போது அந்த எண்டு வந்து நம்ம 2 ரோப் சேர்ந்து நாட்டு போடுறோம். நாட்டு போட்டு இப்போ பேக்கில் எல்லாம் வச்சுட்டோன்னா இந்த எண்டு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த எண்டில் வந்துட்டு ரோப் ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கணும். ரோப் உள்ளுக்குள்ளெல்லாம் ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒர்க்கிங் இந்த எண்டு வேணாலும் இந்த எண்டு எடுக்கிறோம், அந்த எண்டு வேணாலும் அந்த எண்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஹேண்ட்லிங் பண்ணுறது அப்படி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.